அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய அட்னேட் பிசிக்ஸ் அப்படிங்கிற நம்ம காணொளி சேனல்ல இன்றைக்கு நம்ம பார்க்க போறது ஈர்ப்பியல் அப்படிங்கிற பாடத்துல, அதாவது நம்முடைய நீட் சிலபஸ்ல 6வது அலகுல உள்ளக்கூடிய ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கேள்வி நம்ம பார்க்க போறோம். கிராவிடேஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோம், நமக்கெல்லாம் தெரியும். ஆரம் கொண்ட புவியின் மையத்தில் தொடங்கி புவியீர்ப்பு முடுக்கம் ஸ்மால் ஜி தெரியும் இல்லையா, மாறும் வீதத்தை காட்டும் வரைபடம் எது? இந்த கேள்வி 2016ஆம் ஆண்டு நீட் தேர்வில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. 4 வரைபடம் கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா இப்படி அப்படியே மேலே ஏறி அப்படி இறங்குது, எல்லாத்துலயுமே மேலே ஏறி இறங்குது. சரியா? இதுல மட்டும் கான்ஸ்டன்டா மாறிலியாக அப்படி இருந்து அப்படி இறங்குது. இதுல எது சரியான வரைபடம் அப்படிங்கறத நம்ம பார்க்க போகிறோம். எப்படி சார் இருக்கு அப்படி சொன்னா, இப்ப நமக்கு தெரியும் புவி பரப்பில் புவியீர்ப்பு முடுக்கம். பொதுவா புவியீர்ப்பு முடுக்கம் அப்படிங்கிறது என்னது? ஓரலகு நிறைவுள்ள பொருள் புவியின் பரப்பில் இருக்கும் பொழுது அதன் மீது செயல்படும் ஈர்ப்பியல் விசையைத்தான் நம்ம புவியீர்ப்பு முடுக்கம் அப்படின்னு சொல்றோம். ஸோ புவியீர்ப்பு முடுக்கத்துக்கு ஃபார்முலா என்ன, சமன்பாடு என்னன்னா G is equal to Gm/r². ஸ்மால் ஜிங்கிறது புவியீர்ப்பு முடுக்கம் நமக்கு தெரியும். கேபிட்டல் G என்பது ஈர்ப்பியல் மாறிலி, M என்பது புவியின் நிறை, R என்பது புவியின் ஆரம். இப்போ புவிக்குள் இருக்கும் புள்ளிகளுக்கு என்ன மாதிரி கணக்கு, புவிக்கு வெளியில இருக்கக்கூடிய புள்ளிகளுக்கு என்ன மாதிரி கணக்கு? ஏன்னா இதுல என்ன கொடுத்திருக்காங்க, புவியின் மையத்தில் தொடங்கி, இதுதான் மையம்னு வச்சுங்க, இங்க இருந்து ஒவ்வொரு புள்ளியா இந்த இடத்துல விழுவு, இந்த இடத்துல விழுவு, இந்த இடத்துல விழுவு, இந்த இடத்துல விழுவு, அதே மாதிரி பரப்பில் விழுவு, அதுக்கு மேல விழுவு, அதுக்கு மேல விழுவு, இப்படி நிறைய புள்ளிகள்ல நம்ம ஈர்ப்பியல் முடுக்கம் கண்டுபிடிச்சா அந்த ஆரை பொறுத்து, ஸ்மால் ஆறுங்கிறது இந்த டிஸ்டன்ஸ், டிஸ்டன்ஸ், கேபிட்டல் ஆறுங்கிறது கரெக்டாக புவியினுடைய ஆரம். அப்ப அந்த ஆரை பொறுத்து எப்படி மாறுது அப்படிங்கிறத நமக்கு பார்க்க போறோம். இல்ல முதல்ல பாத்தீங்கன்னா இப்போ G is equal to Gm/r² சொல்றோம் அப்படின்னா, புவி பரப்பை பொறுத்த அளவுல இதனுடைய வேல்யூ மாறாது, ஒரே மதிப்பு தான். அதான் பாத்துங்க, ஸ்மால் ஆடினுடைய மதிப்பு மாறிக்கொண்டே வருகிறது, கேபிட்டல் ஆடினுடைய மதிப்பு புவியின் ஆடும் ஒரு குறிப்பிட்ட மதிப்பு மட்டும்தான். அந்த ஆடுக்கு நேரம் இந்த ஒரு குறிப்பிட்ட வேல்யூ G, அதே மாதிரி குறிப்பிட்ட வேல்யூ G, குறிப்பிட்ட வேல்யூ G, குறிப்பிட்ட வேல்யூ G. ஆனா அதுக்கு முன்னும் பின்னும் இந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். புவிக்குள் இருக்கும் புள்ளிகளுக்கு பார்ப்போம். புவிக்குள் இருக்குதுன்னு என்ன சார் அர்த்தம்? புவிக்கு கீழே சொல்லும் போது அந்த ஸ்மால் ஆடினுடைய மதிப்பு எப்படி இருக்கும்னு சொன்னா, இந்த மையத்துல 0வா இருக்கும், இந்த கடைசியில பரப்புல கேபிட்டல் ஆரா இருக்கும். அப்போ R lies between 0 and capital R. ஸ்மால் r lies between 0 and capital R. அதாவது ஸ்மால் ஆடினுடைய மதிப்பு சுழியில் தொடங்கி கேபிட்டல் ஆர் வரை எது வேண்டுமானாலும் இருக்கலாம். அதுக்கு என்ன ஃபார்முலா நம்ம புத்தகத்துல கொடுத்திருக்காங்க, G' is equal to G into 1 minus D divided by R. அப்ப இதுல Dங்கிறது என்னது சார்? Dங்கிறது டெப்த், அதாவது பரப்பிலிருந்து இந்த புள்ளி, இந்த இடத்துல சின்ன கோடு போட்டு இல்லையா, இந்த கோட்டு வரைக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ். பரப்பிலிருந்து இந்த புள்ளின்னு சொல்லும்போது அதை நாம் ஆழம் அப்படின்னு சொல்றோம். அப்ப D என்பது புவி பரப்பிலிருந்து ஆழம். இந்த ஆழத்துக்கு ஒரு ஃபார்முலா போடலாமா? எப்படி? ரொம்ப ஈஸி. D is equal to, இது மொத்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு? கேபிட்டல் ஆர். இது வரைக்கும் எவ்வளவு? ஸ்மால் ஆர். அப்போ கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர். ஸ்மால் ஆர் மதிப்பு எவ்வளவு சார்? எவ்வளவு வேணாலும் இருக்கலாம். நம்ம D ஆழம் அதிகமாக ஆர் மதிப்பு குறையும், ஆரின் மதிப்பு கூட D மதிப்பு குறையும். சரியா சார்? சோ அப்போ D என்பது புவிப்பரப்பில் இருந்து ஆழம். அப்ப அதுக்கு ஃபார்முலா R, கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால், அப்படிதானே? இது ஃபுல்லா கேபிட்டல் ஆர், இதுல அந்த ஆரை கழிச்சிட்டோம்னா D நமக்கு கிடைக்கும். D is equal to கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர். அப்ப இந்த இடத்துல D க்கு பதிலாக இந்த வேல்யூவை நம்ம போட்டோம்னா G' is equal to G into 1 minus D க்கு பதிலாக R minus R divided by R. இல்ல மொத்தத்துல R காமனா எடுத்தோம்னு சொன்னா G into அதானே R minus R minus R, that is equal to R minus, அப்ப that is equal to, இது minus R minus plus R அப்படின்னு சொல்லும்போது ஒரு R plus R minus R cancel ஆயிரும், இது minus R minus சொல்லும்போது plus ஆயிரும், அப்ப small r. அப்ப G' is equal to G into small r divided by R. இது என்ன சார் தெரியுது? G என்பது இந்த வேல்யூ தான் இருக்கு, இந்த இடத்துல Gm/r². R என்பது ஒரு கான்ஸ்டன்ட் தான். ஆரினுடைய மதிப்பு இந்த 0ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கூட G' மதிப்பும் அதிகரித்துக் கொண்டே போகும், கூடிக்கொண்டே போகும். அதான் கணக்கு இல்லையா? ஆக சுழியிலிருந்து, புவியின் மையத்திலிருந்து தொடங்கும் போது புவியில் புவிப்பரப்புக்கு கீழே இருக்கக்கூடிய எந்த புள்ளியாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் கொஞ்சமா ஆரின் மதிப்பு அதிகமாகும் பொழுது G' மதிப்பு கூடிக்கொண்டே வரும். அதைத்தான் இங்க கொடுத்திருக்காங்க. எல்லாத்தையுமே 0ல இருந்து தொடங்கி அப்படியே ஏறுது, 0ல இருந்து தொடங்கி அப்படியே ஏறுது, 0ல இருந்து இது ஏறுது, ஆனா கொஞ்சம் வித்தியாசமான முறையில் ஏறுது. அப்ப இந்த மாதிரி ஏறது ரைட்டா, இந்த மாதிரி ஏறது ரைட்டா சார்? 1லயும் 2லயும் ஏறதா ரைட்டு, 3ல ஏறது தப்பு.
4ல ஏறவே இல்லை, கான்ஸ்டன்ட் அது வரைக்கும் 6 வரைக்கும் அப்படி போட்டாங்க, அதுவும் தப்பு. இது ஏன் சார் தப்புன்னு சொல்றீங்க அப்படின்னு சொன்னா, இது வந்து g dash is directly proportional to small r. அப்ப இது வந்து ஒரு லீனியர் ரிலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஒண்ணு போல இருக்கிறது. ஆனா இதுக்கு வந்து எக்ஸ்போனென்ஷியல் ரிலேஷன். சரியா? அடுக்கு குறி வளர்ச்சி. இதுவும் வளர்ச்சி தான், இதுவும் வளர்ச்சி தான். இது அடுக்கு குறி வளர்ச்சி, இது சீரான வளர்ச்சி. இங்க நமக்கு சீரான வளர்ச்சி தான் இருக்குது. ஸோ அதனால 1, 2 இந்த 2ல் 1 தான் ஆன்சராக இருக்க முடியும். 3 தவறு தான். சரி, ஓகே. 4 தவறு ஏற்கனவே இதெல்லாம் கான்ஸ்டன்டாக இருக்காது, இருக்கதா போட்டிருக்காங்க, அப்படி இருக்காது. சரி, இந்த 1, 2 எது சரி சார், அதை அடுத்து பார்ப்போம். வெளியில் இருக்கக்கூடிய புள்ளிகளுக்கு எப்படி சார்? g dash is equal to gr, 0 முதல் r வரை ஸ்மால் r கூட விடும் பொழுது g அதிகரிக்கும். புவிக்கு வெளியில் இருக்கும் புள்ளிகளுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தோம். r என்பது ஸ்மால் r என்பது கேபிட்டல் r இலிருந்து இன்ஃபினிட்டி வட்டத்தில், இந்த வட்டம் உங்களுக்கு சரியா தெரியல, இதான் வட்டம். இந்த வட்டத்தின் மேல் படம் புவிக்கு வெளியில் இருக்கும் பொழுது இதான் கேபிட்டல் r, அதானே ரேடியஸ். இல்லைன்னு கொஞ்சம் கொஞ்சமா ஈடுதா தொலைவு வரை அது வட்டம் போயிட்டே இருக்கும். அப்ப இதுக்கு என்ன சார் ஃபார்முலா? சரி, g dash is equal to gm by r square. அதானே இது வந்து இந்த இடத்து இந்த புவியினுடைய மாஸ் நிறைய ஃபுல்லா இந்த இடத்துல மையம் கொண்டிருப்பதா நம்ம கருதலாம். இந்த இடத்துல g கண்டுபிடிக்கணும்னா gm by r square. இந்த கேபிட்டல் r is equal to small r, புவியின் பரப்பில்னா இந்த கேபிட்டல் r square போடுவோம். இந்த ஸ்மால் r அதோட கூடுதல்னா gm by r square போட்டிருக்கோம். சரி, அப்ப r இருந்து இன்ஃபினிட்டி வரை கூடும் பொழுது g குறையும். எப்படி சார்? ஏன்னா இது பார்த்தாலே தெரியுது, g dash is equal to gm by r square சொன்னா r இன் மதிப்பு கூட கூட, அதாவது g dash r ஸ்கொயருக்கு எதிர் தகவில் இருக்கிறது, எதிர் விகிதத்தில் இருக்கிறது. ஆங்கிலத்தில் சொன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் r. ஸோ அந்த அடிப்படையில் ஸோ அப்போ ஸ்கொயரா இது குறையுதுங்கிறது மட்டும் இல்லை, வெறும் g dash by gm by r மட்டும் இருந்தா இதே மாதிரி ஒரு லீனியரா அப்படியே திரும்ப இறங்கும். ஆனா r ஸ்கொயர் இது 2 மடங்கு போச்சுன்னா இது 4 மடங்கு இறங்கிறது. அப்படிதான் இல்லையா? ஸோ அந்த அடிப்படையில் இது ஒரு அடுக்கு வீழ்ச்சியாக இருக்கிறது. ஆங்கிலத்தில் எக்ஸ்போனென்ஷியல் டிக்ரீஸ் அப்படி சொல்லுவோம். அது மட்டும் இல்ல, இது இப்படியே போய்கிட்டே இருக்கு. எவ்வளவு தூரம் சார் போகுது? இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும்ல, ஈடுதா தொலைவு போகும் இல்லையா? ஏன்னா ஆடினுடைய மதிப்பு, ஸ்மால் ஆடினுடைய மதிப்பு வந்து கேபிட்டல் ஆடு முதல் ஈடுதா தொலைவு வரை. சரியா? ஸோ அந்த அடிப்படையில் 2வது வரைபடம் சரியான வரைபடம். நமக்கு கொடுக்கப்பட்ட தெரிவுகள்ல 2வது வரைபடம், 2வது ஆப்ஷன், 2வது தெரிவு, 2வது ஆன்சர் சரியான விடை. ஓகே, சரி. இப்ப இது வரைக்கும் நம்ம இந்த ஈர்ப்பியல் அப்படிங்கிற பாடத்துல நம்முடைய சேனல், காணொளி சேனல்ல 16 கேள்விகள் பார்த்திருக்கிறோம். அடுத்த காணொளியில் நாம் வேறு ஒரு பாடத்தில் இருந்து கேள்விகள் பார்க்க தொடங்குவோம். அடுத்த காணொளி வரும் வரைக்கும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ஓகேயா?